நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் மனிதனுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு பயனளிக்குமா? இறைவன் அருவம் உருவம் மாணவனா, அதை பற்றி கூறுங்கள். அன்பு, பேரன்பு, இதை பற்றி பேசுவோம். இன்னும் சில சிந்தனைகள் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஆன்மீக சுற்றுலா மனிதனுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு, மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறதா? ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு நம்ம அந்தந்த மதத்திற்கு தகுந்தாற் போல அந்த மதம் எதை அறிவுறுத்தி இருக்கிறதோ, இங்கே போனால் இதுதான் உங்களோட ஃபைனல் எண்டு, அந்த மாதிரி நிறைய ஆன்மீக பயணம் செய்வதற்கான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் போனால் உங்களோட ஆன்மீக வளர்ச்சி வளருமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு ஒன்றும் இல்லை. வணக்கம் மருது. காலை வணக்கம். காலை வணக்கம். ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற பேரில் நமக்கு நாமே ஒரு போதையை தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம். எப்படி மக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம கடவுள்ன்ற பேரால் அடிமையாகும். நம்ம அதன் அடிப்படையில் நிறைய செய்திகளையும் கருத்துக்களையும் சேகரித்து கொண்டு, இது அப்படி, இது இப்படி, இங்கே போனால் இப்படி ஆகிடும், அங்கே போனால் இப்படி ஆகிடும், சரியாயிடும், அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்லாம் நம்ம ஒரு இல்யூஷனில், ஒரு இமேஜினேஷனில் அங்கெல்லாம் போயிட்டு வரோம். அங்கே போனேன், ரொம்ப அமைதியாக இருந்தது, அப்படியே சிவனோட ஒன்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அந்த மாதிரிலாம் சொல்லி பார்க்க போகிறோம், இனிமேலும் பார்ப்போம். அங்கே போனேன், என் மனம் ரொம்ப அமைதியாகிடுச்சு. நீங்கள் ஒரு அமைதியான இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் மனம் அமைதியாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் மனம் வேறு மாதிரி இயங்கும். நீங்கள் காலையில் 3 மணிக்கு எழுந்து அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறது அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? அமைதியான இடத்துல இருக்கிறீங்க. அதே போல் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனம் வேறு விதமாக மக்கள் கூட்டத்தில் மக்களோடு பேசும்போது, மக்களோடு இயங்கும்பொழுது மனம் அதன் போக்கில் இயங்கும். புரியுதுங்களா? நீங்கள் இயங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஏன் இப்படிலாம் பேசணும், நம்மளாம் ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். மனமும் உடலும் நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபீடிங் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இயங்கும். உடல் அதுக்கேற்ற மாதிரி அசைவுகளை ஏற்படுத்திக்கும். மனம் இந்த ஐம்புலன் வழியாக நீங்கள் என்னெல்லாம் ஃபீடு உங்களுக்குள்ளே பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரியே பார்க்கும் எல்லாத்தையும். அதனால் இந்த ஆன்மீக சுற்றுலா அப்படின்னா நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா, கோயில்களுக்கோ இல்லை இமயமலைக்கோ இல்லை ரொம்ப தொலைவாக இருக்கிற ஒரு இடத்துக்கோ போகிறது தான் ஆன்மீக சுற்றுலா இல்லை ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம், இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கோவாவுக்கு போகணும்.
இன்கேஸ் நீங்கள் யூஎஸில் இருந்தீங்க அப்படின்னா லாஸ் வேகாஸ் போகலாம். இதுதான் உண்மையான ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கும். எந்த ஊரில் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கோ அங்கே தான் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போய் பார்க்கணும். ஏன்னா அமைதியான இடத்துக்கு போகிறதுனால உங்கள் மனம் அமைதி அடையிறது அப்படின்றது ஒரு இல்யூஷன். இந்தியாவில் இருக்க கோவாக்கோ இல்லை இந்த உலகத்துக்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பேர் போன லாஸ் வேகாஸ்க்கோ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மனம் எப்படி இயங்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அமைதியான இடத்துல உங்கள் மனம் அமைதியாக தான் இருக்கும். வாய்ப்பே இல்லாதவன் சும்மா தான் இருப்பான், அதனால் அவன் நல்லவன் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு போர் வீரன் போர் புரியறதுக்கு போர்க்களத்துக்கு தான் போகணுமே தவிர ஒரு ரூமில் போர் புரியறதுக்கான எல்லா உடைகளையும் அணிந்து நிறைய கத்தி கோடாலி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை கன்று எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ரூமில் போர் வீரன் சொல்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அதனால் அமைதியாக இருக்கிற எல்லா ஆன்மீக சுற்றுலாவுக்கும் போயிட்டு கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுறன்ற பேரில் எப்படி இங்கே மனிதர்கள் அவங்களோட மனதை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறதுக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்களோ அதுவும் இதுவும் ஒன்று தான். இது வேறு மாதிரி கொஞ்சமான போதை, அது நம்ம எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் வழியாக எடுத்துக்கிற போதை. புரியுதுங்களா? எதுக்கு கோவாக்கும் லாஸ் வேகாஸ்க்கும் ஆன்மீக சுற்றுலா போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே தான் உங்கள் மனதை தடுமாற வைக்கிற எல்லா காரியங்களும் நிகழும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அங்கே எல்லாமே கிடைக்கும், எல்லா செயல்களும் நடக்கும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத எல்லா விஷயங்களும் அங்கே நடந்துகிட்ருக்கும். அப்போ உங்கள் மனம் எப்படி இருக்குது, நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நல்லவங்க அப்படின்ற சாயத்தை பூசிக்கிட்டு, நீங்கள் ஒழுக்கமானவங்க அப்படின்ற சாயத்தை பூசிக்கிட்டு நினச்சிட்ருக்கீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா உங்களோட கையும் உங்களோட காலும் என்ன மாதிரியான நடனத்தை ஆடுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. யாருக்கும் வாய்ப்பு இல்லை, அதனால் நல்லவங்க மாதிரி நமக்கு நம்மளே தெரியும். அது ஒரு இல்யூஷன். ஆன்மீக பயணம் போகணுன்னா மோசமான இடத்துக்கு போய் உங்களோட மனதை தூண்டக்கூடிய இடத்துக்கு போய் உங்களோட ஆன்மீக சுற்றுலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ மோசமானவர் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் மோசமானவர் அப்படின்றதுல இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சின்னு இருக்கீங்கல்ல, அதுதான் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் நல்லவங்க கிடையாது. ஏன்னா உங்கள் மனதை பற்றியோ உங்கள் உடலை பற்றியோ உங்களுக்கு எந்த அறிவோ இல்லை அதை தாண்டிய உங்களோட இருப்பை பற்றிய எந்த அறிவோ உங்களுக்கு தெரியாது. எது இங்கே நல்லது அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் இங்கே எதுவும் நல்லது இல்லை. நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் சுற்றுலா போகணும். அந்த உள்ளுக்குள்ளே சுற்றுலா போகிறதுக்கு நீங்கள் உங்கள் மனதை தடுமாற வைக்கிற, உங்கள் மனதை ஆட்டம் காண்பிக்க வைக்கிற இடத்துக்கெல்லாம் போய் உங்கள் மனம் எப்படிலாம் இயங்குது, உங்களுடைய உடல் எப்படிலாம் இயங்குது, உங்களுடைய இருப்பு என்னவெல்லாம் மாறுது அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரியும். முதல்ல நீங்கள் யார் அப்படின்னா, நான் பிரம்மம் அப்படின்ற இடத்துக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் பிரம்மம்லாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பிரம்மமானால் ஒரு செய்தியாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? உணர்வு நிலைக்கு இன்னும் நீங்கள் வரல. உணர்வு நிலைக்கு நீங்கள் வரணும்னா உங்களுடைய ஒரு நிமிஷம். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. நல்லது. அதனால உங்களோட மனதை நாராக கிழிக்கிற இடங்களுக்கு போய் உங்களை பற்றியும் உங்களுடைய உடலை பற்றியும் உங்களுடைய மனதை பற்றியும் அதை தாண்டி இருக்கிறத பற்றியும் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். மற்றபடி செய்தியாக சேகரித்து வச்சுக்கிட்டு நான் நல்லவன், நான் இப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன், உங்களுடைய புரிதலும் உங்களுடைய செயல்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. லாஸ் வேகாஸ் பக்கத்தில் யாருன்னா இருந்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் போய் ஒரு வாரம் தங்கி பாருங்கள். உங்களுடைய உடல் என்ன மாதிரி என்ன செய்கைகளை செய்கிறது அப்படின்னு.
உங்களுடைய மனம் என்ன மாதிரியெல்லாம் ஓட்டத்தை ஓட்டுகிறது அப்படின்னு கொஞ்சமாச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கொடூரமான பகுதியை மட்டும்தான். ஏன்னா அதுதான் நீங்கள் இப்போதைக்கு. புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நல்லது தன்னால் எப்பயுமே இருக்குது. புரியுதுங்களா? நன்மை எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்குது, நம்ம கூடவே இருக்குது. அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நல்லவராக மாறத்துக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம். உங்களுடைய மனமும் உடலும் எந்த மாதிரியெல்லாம் இயங்குது, நான் எந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கிறேன், நான் எப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்ற, அதாவது அந்த நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் அசிங்கமாக இருக்கேன், சரியாக இல்லை, நான் சரியாக சிந்திக்கலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அதுதான் இங்கே நான் யார் என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. ஆன்மீக சுற்றுலாவே அதுக்கு தான் போகணும். போய் தேங்காய் உடச்சி கற்பூரம் காமிச்சு, இல்லை மெழுகுவர்த்தி ஏற்றியோ, இல்லை எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்காக கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அது ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணதுனால நீங்கள் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நல்லா இருக்கிறேன்ற அந்த நினைப்பு உங்களை நல்லா வச்சுக்கும். நீங்கள் தேங்காய் உடைச்சதோ, மெழுகுவர்த்தி ஏற்றுனதோ, இல்லை அந்தந்த மத சடங்குகள் செய்ததுனாலையோ நீங்கள்லாம் நல்லா இல்லை. உங்களை பற்றியான எண்ணம் தான், அழுத்தமான எண்ணம் தான். வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் ஐயா. உங்களை பற்றிய அழுத்தமான எண்ணம் தான் உங்களை நல்லா வச்சுருக்கு. அதுக்கு நீங்கள் ஏதோ சடங்குகளை செய்துக்கிறீங்க. அதனால் ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்லி இமயமலைக்கோ, இல்லை புத்தர் கோயில்களுக்கோ, இல்லை எங்கேயோ ஃப்ளைட் பிடிச்சி அங்கங்கே இருக்கிற நிறைய இடத்துக்கோ நீங்கள் போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. பணம் வேணால் நீங்கள் செலவு பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். மற்றபடி உங்களுடைய ஆன்மீக சுற்றுலா எல்லாமே உங்களுக்கு உள்ளே மட்டும்தான் இருக்குது. உங்களுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரியான கேடுகட்டத்தனத்தில் இருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன மாதிரியான கேவலமான மனநிலையில் இருக்கிறீங்களோ அது தப்பு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கேவலமான மனநிலையை முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களை விட்டு போகும். நம்ம எல்லோரும் நல்லவங்கன்ற சாயத்தை பூசிக்கிட்டு நல்லவங்களாக நடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அதுதான் இந்த ஆன்மீக வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். இங்கே நிறைய மகான்கள் தோன்றிட்டாங்க, இனிமேலும் தோன்றுவாங்க. நிறைய ஆன்மீக சம்பந்தமான யூடியூப் சேனல்கள் தோன்றும். ஏஐயே உங்களுக்கு நிறைய ரொம்ப கிளாரிட்டியாக நிறைய விஷயங்கள் விளக்குது. ஆனால் அதனால் நீங்கள் மாறுவீங்களான்னா மாற முடியாது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு அந்த விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாக அட்ரினலின் சுரந்து நீங்கள் எதையோ அடைஞ்ச மாதிரியும், உங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரியும் உங்கள் மனமே ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணிவிடும். முதல்ல உங்களுடைய அசிங்கமான பக்கங்கள் உங்களுக்கு தெரியும். அதை ரியலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்படியெல்லாம் தான் நான் சிந்திக்கிறேன், இப்படியெல்லாம் தான் நான் இருக்கிறேன். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை ஒத்துக்கிறதுல தான் இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. எடுத்த உடனே சாயம் பூசி நான் நல்லவனாக இருக்கேன், நான் நல்லவனாக இருக்க நீங்கள் நல்லவங்களாம் இருக்க ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் எப்பயுமே நல்லவங்க தான். உங்களோட கொடூரமான குணங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நல்லவங்களாக மாறுறீங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லவங்க இல்லை. புரியுதுங்களா? அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களை மறைச்சுன்னு இருக்கிறது இதுதான், அந்த நல்லவன்ற வேஷம். அதை எப்போ கைவிடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உண்மையான ஆன்மீக சுற்றுலாவுக்கு ரெடியாகவே முடியும். புரியுதுங்களா? உங்களை பற்றியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வக்கரமாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பொறாமப்படுறீங்க, நீங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை சீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுடைய மனம் என்னவெல்லாம் பதைக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். சாதாரண சீன்ற வார்த்தை உங்கள் வீட்டை ரெண்டாக்கிடும். சாதாரணமாக நீங்கள் தண்ணி கேட்டு எடுத்துன்னு வந்து தரலை அப்படின்னா உங்களுடைய கோபம் உச்சத்துக்கு போகும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம நல்லவங்க கடவுளை பற்றி பேசின்னு இருக்கோம், கடவுள்னு அப்படியே உருகுறோம், கடவுளோட தேடுதலில் இருக்கிறோம் அப்படின்னு நடிக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் உண்மை தான். ஏன்னா இதெல்லாம் நான் என்கிட்ட ரியலைஸ் பண்ணது. சொல்லுது, புரியுதுங்களா? இந்த மைண்ட் ஒரு மிகப்பெரிய இல்யூஷனை க்ரியேட் பண்ணினே இருக்கும். உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கா மாதிரி, உங்களுக்கு ஏதோ தெரிகிற மாதிரி, நீங்கள் மற்றவங்களோட மேன்மையான மாதிரி. இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடாத வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அது
உங்களால் தொடவே முடியாது. அது ஒரு இமேஜினரி, அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்கிறதா நினச்சின்னு இருக்கலாம். நீங்களே உங்களுக்கு ஒரு போதை ஊசியை ஏற்றிக்கலாம். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லவராக மாறுறதுக்கு இங்கே நீங்கள் பிறப்புலேருந்தே நீங்கள் எப்போ உருவானீங்களோ அப்போவே நீங்கள் நல்லவங்க தான். நீங்கள் நல்லவங்களா இருக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் செய்கிறீங்கல்ல, அதான் இங்கே பெரிய பிரச்சனையே. நீங்கள் உங்களோட இயல்பே நல்லது தான். புரியுதுங்களா? நீங்கள் இந்த மனதோட ஓட்டத்தினால மனம் ஏற்படுத்துகின்ற இல்லாத விஷயங்களில் சிக்கி சாவுறீங்க. முதல்ல இதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒத்துக்குங்க. நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கவும் விரும்பாதீங்க. புரியுதுங்களா? கடவுளை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. உங்கள் மைண்டுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு விரிவுத்தன்மை கிடையாது. புரியுதுங்களா? அது நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதாக நினச்சா உடனே கெட்டதாக மாற்றும். இல்லை நீங்கள் கெட்டதாக நினச்சிங்கன்னா உடனே நல்லதாக மாற்றும். இது எப்பயுமே ரெட்டைத்தன்மையிலேயே இருக்கும் உங்கள் மைண்டு. அதனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை படிக்கிறதுனாலையோ, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கலாம். ஆனால் நான் அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கு மட்டும்தான் பேசுவேன். உங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ இல்லை உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதோ என்னோடய வேலை கிடையாது. உங்களை நொறுக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஏன்னா அதில் தான் உண்மை இருக்குது. உண்மை எப்பயுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இந்த உலகத்தில் எது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா உண்மை தான். பாம்லாம் கிடையாது. உங்களை பற்றியான உண்மையை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். அதை தெரிஞ்சுக்க எந்த மனிதனும் விரும்புறதில்ல. ஏன்னா அது அவனுக்கு பிடிக்காது. அவன் ஏதோ ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு அப்படியே உலா வரவும் அவனை 4 பேர் மதிக்கணும் அப்படின்றத அவன் எப்பயுமே நிலைநாட்டுறதான் அவன் விரும்புகிறான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, டெய்லி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறவங்க குட் மார்னிங் சொல்லலை அப்படின்னா உங்கள் மனம் 2ஆக உடையும். புரியுதுங்களா? நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, உங்களை பார்த்து டெய்லி சிரிக்கிறவங்க அவங்க முகத்தை திருப்பின்னு போனாங்கன்னா உங்கள் மைண்டு 2ஆக உடையும். உங்கள் மனம் பல்வேறு விதமான எண்ணங்களை எழுப்பும். ஆனால் நீங்கள் கடவுளை பற்றியும் அப்படியே பேசிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாதுவாக இருக்க மாதிரியும் அமைதியாக இருக்க மாதிரியும் நடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் நடிக்க வேணாம். அதுதான் உங்களோட இயல்பு. நீங்கள் எப்போ உங்களோட இருப்புக்கு உங்களோட உணர்வு நிலைக்கு வரீங்களோ அது நீங்கள் வர முடியாது. அது அதுவாக உருவாகிறது. உங்களுடைய விழிப்பு நிலை, உங்களுடைய சாட்சி நிலை அதுவாக வர்றது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ ஒரு இடத்துக்கு போயிட்டோ இல்லை செய்திகளை உள்வாங்கியோ நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியாது. அது அதுவாக வர்றது. எப்படி ஒரு பூ பூக்குதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை கவனிப்பதின் மூலம் நீங்கள் உங்களை கவனிச்சுனே இருக்கணும். அது வரும் ஒரு நாள். அது திடீர்னு வந்துடும். உங்களுக்கு அந்த இறை பார்வை, அதாவது 3வது கண்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, 2 கண் நடுவில் நெற்றி கண்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை. எல்லாமே நின்ன நிலையில் உங்களுக்கு ஒரு நாள் அந்த பார்வை கிடைச்சிரும். இந்த கண்ணால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஒரே பார்வை தான் இருக்கும், 2 இருக்காது. இந்த மனதை உருவாக்குற ஐம்புலன்கள் எல்லாமே 2 இருக்கும். புரியுதுங்களா? இந்த 2 ஒன்றாக்குறது தான் உங்களோட வேலை. அதுக்கு நீங்கள் செய்திகளை கேட்டு 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 ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சுங்க. செய்திகளை கேட்டு 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 அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுனாலையோ அதனால் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்களை நீங்கள் ஞானம்னோ, புரியுதுங்களா, நீங்கள் ரொம்ப இறைவன் பக்கத்தில் இருக்கிறதாவெல்லாம் நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் உங்களால் முடியாது. நீங்கள் உங்களை கவனித்தா மட்டும்தான் அதுவாக வரும். மற்ற எந்த வேலையை நீங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக போராடுறீங்கல்ல, அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஏமாந்துக்கலாம். ஏன்னா உங்களை ஒரே ஒரு நாயே அப்படின்ற வார்த்தை உங்களை சிதைச்சிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருன்னா மதிக்கலைன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு கீழே இருக்காங்க இல்லை உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க உங்களை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டா உங்களால் சும்மா இருக்க முடியாது. உங்களோட மனம் பதைக்கும். புரியுதுங்களா? யாரையும் பார்க்காம ஒரே ரூமில் அடைப்பட்டு அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் அமைதியாக இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் அந்த சூழலை அப்படி வச்சிருக்கிறீங்க. உண்மையான போராளி போராட்டத்தில் தான் தெரிவான் அவன் போராளியா இல்லை டம்மியான்னு. உண்மையான போர் வீரன் போரில் தான் அவன் போர் வீரனா இல்லை டம்மியான்னு தெரியும். அதே போல் நீங்கள் போருக்கே போகாமல் நான் கடவுளை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு எதுனா ஒரு சொற்பொழிவுகளெல்லாம் கேட்டு போதை ஆகிட்டு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கக்கின்னு வாந்தி எடுத்துன்னு
உங்களுக்கு கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அதுக்கு உங்களை தெரியணும். புரியுதுங்களா? மற்றவங்க சொல்கிறத வச்சோ இல்லை நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தோ நீங்கள் நல்ல நல்ல செய்தியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு உங்களால் போகவே முடியாது. ஏன்னா மைண்ட் வந்து மிகப்பெரிய இல்யூஷன் கிரியேட்டர். அதுலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது. அதுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு வேணும். அதுக்கு உங்கள் மைண்டை கவனித்தா மட்டும்தான். நீங்கள் நல்ல காரியங்களை செய்கிறதா நினச்சின்னு உங்களுக்கே நீங்கள் துன்பத்தை தான் விளைவித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மைண்டை பயன்படுத்த அது ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணினே இருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது. இல்லாததை இருக்கிற மாதிரி, இருக்கிறத இல்லாத மாதிரி. புரியுதுங்களா? அது நீங்கள் எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாமல் இருக்கணும்னா உங்கள் மைண்டை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க எல்லாத்துக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நானே ஃபோன் பண்ணி அப்படின்னா முடிஞ்சிச்சு உங்கள் கதை. சொல்லிட்டு புரியுதுங்களா? நீங்கள் அந்தளவுக்கு வீக்கு. நான் பேசுகிறது உண்மை. இது உங்களை நடுங்க வைக்கலாம், இல்லை இது வரைக்கும் வச்சுருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் உடைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒன்று இல்லை. நீங்கள் இல்யூஷன், அது ஒரு இல்யூஷன். நீங்கள் சாதாரணமாக இருங்க, உங்களை கவனிங்க. இதுவே பெரிய போதுமான விஷயம். மற்றபடி எந்த செயல்களும் உங்களை தியானங்களோ இல்லை எல்லா சொற்பொழிவுகளோ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போதையில் வச்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதை கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுக்கும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு குடிகார இதே குடிக்கும் பொழுதோ கொஞ்சம் நேரத்துக்கு போதையாக இருக்கான்ல, அவனுக்கு நல்லா இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும். ஏன்னா உங்கள் மைண்ட் ஒரு மிகப்பெரிய இல்யூஷன் கிரியேட்டர். அது இல்லாததையும் இருப்பதை இல்லாததை போலவும் மாற்றிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் பார்க்கணும். அது உள்ளே போய் வேலை செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இன்னொரு வாட்டி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்போ கேளுங்க, உங்களுக்கு கட்டாயம் புரியும். சரிங்களா? அதனால் இந்த ஆன்மீக சுற்றுலா அப்படின்ட்டு எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றி வர்றதுனால உங்களுக்கு வேணால் தேங்காயோ வாழைப்பழமோ கிடைக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு பிரசாதம் கிடைக்கலாம், இல்லை சுற்றி பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதை மட்டும்தான் தின்னுட்டு சும்மா இருக்கணும். அப்போயும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாகவே சாகணும். அது எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் சுற்றி திரியறதுனால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் எதுவும் இல்லை. அதை தயவுசெய்து எப்பவுமே புரிஞ்சுங்க. எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே மட்டும்தான் அது இருக்குது. புரியுதுங்களா? அதனால் உங்களோட நல்ல தன்மையிலேருந்து நல்லவன்ற போர்வையை விலக்கிட்டு நேக்கடாக இருங்க. நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கிறீங்க, எப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். அது தப்பு கிடையாது. நீங்கள் தப்பாக சிந்தித்தாலும், தப்பான எண்ணங்கள் வந்தாலும், தப்பாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் வெளிப்படுத்தாத வரை நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் தான். புரியுதுங்களா? இப்போது ஒருத்தர் நடந்து பண்ணிட்டுருக்காரு, அவரை கல்லை தடிக்கணும் இல்லை அவரை வெட்டணும்னு கூட உங்களுக்கு எண்ணங்கள் வரலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நல்லவர். அது கூட ஜாயிண்ட் அடித்து கல்லை எடுத்தீங்கன்னா நீங்கள் கெட்டவர். அதனால் அந்த எண்ணங்களை தடுத்து நிறுத்தாதீங்க. உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரணும்னு நினைக்காதீங்க. அது இஷ்டம், அது எப்படி வேணாலும் வரும். ஏன்னா அது 360 டிகிரியில் எப்படி வேணாலும் வர வைக்க முடியும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிளாஸ்க்கு வர என்னோடய நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தமாக இருந்தார். மிகப்பெரிய வருத்தம். ஏன் அப்படின்னா, அவரோட மனைவி வந்து அவரை கடுமையான சொற்களால், ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால் தாக்கிட்டாங்க. அதனால் அவர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன், நான் என்னென்னவோ செய்கிறேன், எனக்கு ஒரு உதவியும் கிடையாது. ஆனால் வார்த்தைகள் வந்து என் மனதை கிழிக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்னால் தாங்க முடியல. ஆனால் நான் எந்த ரியாக்ஷனும் எதுவும் பண்ணாமல், நீங்கள் சொல்கிறதுனால எதுவும் பண்ணக்கூடாது, எந்த செயல் நடந்தாலும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை அப்படியே பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் அழுத்தத்தோடு என்கிட்ட கொஞ்சம் குறையும் பேசின்னு இருந்தார். இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அவங்க எல்லாரையும் நான் எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க எங்கள் ஊரில், ஆனால் நான் வேலைக்கு அனுப்புறதில்ல, இப்படி அப்படின்னு அவரோட மன அழுத்தத்தை கொஞ்சம் வெளிப்படுத்தினார். அவர்கிட்ட நான் சொன்னேன், அவங்க மனைவி வந்து அவரை கடுமையான வார்த்தைகளில்
ரொம்ப கொடூரமாக திட்டியிருக்காங்க. அதனால் அவருக்கு ஒரு மன அழுத்தம் வந்துச்சு. நான் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் பெரிய வள்ளல், நீங்கள் ரொம்ப பெரிய அந்த மாதிரி எக்ஸட்ரான்னு போட்டுங்களா, நீங்கள் சூப்பரான ஆள், நீங்கள் ரொம்ப கைண்ட் பர்சன், ஊருக்கே உதவி செய்கிறவர், உங்களால் எல்லாமே செய்ய முடியும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய டானு, நீங்கள் ஒரு பிஸ்தா, நீங்கள் ஒரு பாதாம் பருப்பு, நீங்கள் ஒரு முந்திரி பருப்பு அப்படின்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு உடனே சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் அவர் பண்ணதே கிடையாது. புரியுதுங்களா? அவர் யாருக்கும் எதுவும் பண்ணதும் கிடையாது, அவர் பாதாம் பருப்பும் கிடையாது, பிஸ்தா பருப்பும் கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதர். இப்போது நீங்கள் பண்ணாத நிறைய விஷயங்களை நல்லதாக பேசும்போது உங்களுக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குதுன்னு கேட்டேன். ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. அப்போது நீங்கள் பண்ணாத கெட்ட விஷயத்தை உங்களை பற்றி பேசினா மட்டும் உங்களுக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னும் கேட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் பண்ணாத நல்ல விஷயத்த சொல்லும் போது மனம் சந்தோஷம் அடையுது. நான் பண்ணாத கெட்ட விஷயத்த என்னை பற்றி சொல்லும் போதும், நீ ஒரு வேஸ்ட்டு, டம்மி, நீ வக்கத்தவன், ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லாதவன், குடும்பத்தை காப்பாற்ற தெரியாதவன் அப்படின்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஏன் வருத்தம் வந்தது? நீங்கள் பாதாம் பிஸ்தா, முந்திரி பருப்பு அப்படின்லாம் சொல்லும் போது சந்தோஷமாக இருந்தது, வள்ளல்னு சொல்லும் போது சந்தோஷமாக இருந்த மனம் அதே மாதிரி வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு துக்கமாக இருக்குது. இப்போது ரெண்டுமே உண்மை கிடையாது. ஏன்னா நீங்கள் செய்யாத வள்ளல் தன்மையெல்லாம் நான் சொல்லும் போது சொன்னால் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் நீங்களும் நீங்கள் செய்யாததை உங்களை புகழப்படணும், நீங்கள் சூப்பர்னு சொல்லணும்னு எல்லோரும் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்யலை. அதே மாதிரி உங்களை யாருன்னா எதிராக திரும்பி எதையாச்சும் திட்டினாங்கன்னா அதுவுமே நீங்கள் செய்யலை. சில சமயம் செய்திருக்கலாம், சில சமயம் செய்யாத வார்த்தைகளை கொண்டு உங்களை அழுத்துறாங்க. நீங்கள் அப்போ கோவப்படுறீங்க. ஆனால் நல்லது சொன்னால் மட்டும் நீங்கள் செய்யாத நல்ல விஷயம், நல்லதாக இவர் ரொம்ப நல்லவர், இவர் சூப்பராகிடுவார், இவர் நிறைய பேருக்கு உதவுவார் அப்படின்னு எவனோ ஒருத்தன் வந்து தர்ம பிரபு அப்படின்லாம் உங்களை சொன்னான்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? பிச்சைக்காரனுக்கு நீங்கள் 10 ரூபா போட்டு நீங்கள் தர்ம பிரபு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு சந்தோஷம் வருதுல்ல? அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் தர்ம பிரபுலாம் கிடையாது, புரியுதுங்களா? அன்றைக்கி ஏதோ பிச்சை போடணும், 10 ரூபாய் இது போட்டிங்க. நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே ஏதோ ஒன்று படைச்சதில்ல. அதுக்கு நீங்களும் அதே மாதிரி தான், புரியுதுங்களா? நீங்கள் யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாது, வேணால் கொடுக்கலாம். உங்களது இல்லை எதுவும், நீங்களே உங்களது இல்லை. அதை புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு குட்டி, இங்கே பெருசாக உங்களை சுற்றி வெட்ட வெளி உங்களை ஒட்டி தழுவின்னு இருக்குல்ல, அதோட குட்டி, அவ்வளோதான். அது கூட நீங்கள் ஐக்கியமாகலாம், புரியுதுங்களா? அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. உங்களை திட்டும்போது உங்களுக்கு வர கோபம், உங்களை புகழும்போது வருகின்ற மகிழ்ச்சியும் ரெண்டும் ஒன்று தான். இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுன்னு இருக்கீங்க. இந்த மாதிரி அவருக்கு சொன்ன உடனே அவர் சந்தோஷமாயிட்டார். ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி நீங்கள் புரியாத விஷயங்களை தான், இல்லாத விஷயங்களை தான். ஏன்னா உங்கள் மனம் ஒரு இல்யூஷன், உண்மையாக அப்படி இல்லாததை உண்மையாகவே காமிக்கும். அவங்க மனைவி சொன்ன எதுவுமே அவர் கிடையாது, நான் சொன்ன எதுவுமே அவர் கிடையாது, புரியுதுங்களா? இல்லாத ஒரு இல்யூஷனை மனம் நம்பும், அதன் அடிப்படையில் கோவப்படும், அதன் அடிப்படையில் மகிழ்ச்சியாக இருக்கும், அதன் அடிப்படையில் தண்ணியை தானே அழிச்சிக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி இல்யூஷனில் இருந்து தயவுசெய்து வெளியில் வாங்க. அமைதியாக இருக்க பழகுங்க. அமைதியாக இருக்க பழகிறது அப்படின்னா என்னென்னா, உங்களே நீங்கள் பார்க்குறது தான். அமைதியாக இருக்கிறதுனா கீப் சைலண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, 1வது படிக்கும்போது எல்கேஜி யூகேஜிலலாம் கையை கட்டி வாயில் விரல வைக்கணும். அந்த மாதிரியான அமைதி கிடையாது, உடல் அமைதி இல்லை, அதை தாண்டி அமைதி. ஜஸ்ட்டு பாருங்கள். பார்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கலக்குறீங்க? உங்களுக்கு எல்லா யூடியூப் சேனல்லையும் இதை பற்றிலாம் சொல்லிடுவாங்க. இதை நீங்கள் எப்படி பெற முடியும் அப்படின்னா, மனதை நிறுத்திய நபர்களோடு பேசியோ இல்லை அவங்களுக்கு உதவி செய்தோ ஏதோ ஒன்று பண்ணி தான் உங்களுக்கு அவங்க தெளிவை ஏற்படுத்துவாங்க. உங்கள் மேலே கை வச்சா நீங்கள் விட மாட்டீங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட நல்லா பேசுவீங்கள்ல, உங்கள் ஈகோவில் லைட்டாக கை வச்சேன்னா உங்களால் முடியாது, தாங்க முடியாது. அதே போல் நீங்கள் சீடனாக இருக்கவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் உங்களால் முடியாது. ஏன்னா உங்கள் மனம் வேறு ஒன்று,
புரியுதுங்களா? குரு தான் நல்ல சீடனை தேடின்னு இருக்காரு. சீடன் எப்பயுமே சீடன் வந்து ஆகவே முடியாது. ஒருத்தன் குருவானா மட்டும்தான் யாருக்குன்னா சீடர் ஆக முடியும். அவனை பற்றி தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் அவன் உண்மையான சீடராக மாற முடியும். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இது. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஒன்று நீங்கள் நிறைய விஷயத்தை விடுறதுனால தான் பெற முடியும், வச்சிருக்கிறதுனால பெற முடியாது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே எல்லா சைட்லேயும் உங்களுக்கு நிறைய ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி மாட்டுக்கு தீனி போடுற மாதிரி நீங்கள் நிறைய செய்திகளை கேட்டு 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 சும்மா இருக்கிற டைம்லலாம் மாடு அசை போடும்ல, அந்த மாதிரி அசை போட்டு உங்களே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருக்கீங்க. புரியுதுங்களா? சும்மா இருங்க, சும்மா இருங்க. உங்களை பாருங்கள், வேறு வேலை என்ன உங்களுக்கு இருக்குது? நிறைய இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது செய்யலாம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒரு விஷயத்தையும் சரியாக சுடுதண்ணியே உங்களுக்கு ஒழுங்காக போட தெரியாது. சுடுதண்ணி எப்படி போடணுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியாது. இல்லையே, தெரியுமே, உங்களுக்கு தெரியாது. ஹாட் வாட்டர் எந்த பதத்தில் இருந்தால் ஒருத்தரால் குடிக்க முடியும் அப்படின்னு போய் தெரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு பற்ற வச்சு ஒரு சுடுதண்ணியை போடுறீங்கல்ல, அது கரெக்டான பதத்தில் இல்லை, மனிதர்கள் குடிக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கும் கரெக்டாக சுடுதண்ணி போட தெரியணும். புரியுதுங்களா? சும்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அது ஒரு இல்யூஷன். உங்களுக்கு ஏற்படுற எல்லா அனுபவங்களும் உங்கள் மனம் ஏற்படுத்துகின்ற இல்லாத ஒரு இமேஜினேஷன், கற்பனை. இப்போ நீங்கள் கற்பனை பண்ணீங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி உங்களுடைய சக்கரங்கள் எல்லாம் திறந்த மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அப்படியே வந்து எனர்ஜி வருது. எனர்ஜி வந்தோடனே என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே எனர்ஜி பொங்கி வழியுது. இது மாதிரி தான் அதுவும். ஏன்னா இது எக்ஸ்டர்னலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு இமேஜினரி. உங்களுக்கு புரியலையா? ஒன்றும் புரியுது இல்லை? நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துலலாம் சக்கரம் இருக்குது அப்படின்னு நீங்களே ஒரு சக்கரம் உங்கள் 6 சக்கரமோ 7 சக்கரமோ ஏதோ ஒரு சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரம்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிறதா இருக்கட்டுமே, என்ன இப்போது இருக்கட்டும். அந்த சக்கரம்லாம் அங்கங்கே இருக்குது. அந்தந்த சக்கரத்தை நான் திறக்க போகிறேன். அதுவாக திறக்கணுமா, நீங்கள் திறக்கணுமா? உங்கள் மைண்டை வச்சு கண்ணை மூடி உட்காந்துன்னு சக்கரத்தை திறந்துட்டேன், அதில் மொத்தமாக எனர்ஜி பாஞ்சிச்சு, என் உடம்புல எல்லா செல்லுலேயும் எனர்ஜி பாஞ்சிச்சு. இதெல்லாம் காமெடியாக இல்லையா? ஆன்மீக காமெடிகள் இதெல்லாம். நீங்கள் எப்படி உங்கள் சக்கரத்தை திறந்துக்க முடியும்? நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா திறக்கும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா விழிப்புணர்வு வரும். இதை தாண்டி வேறு எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் நீங்கள் ஒரு ட்ராப்பு தான். நீங்கள் செய்திகளை அறிந்து கொண்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்து பார்த்து ட்ரையல் அண்ட் எரரில் போயிட்டுருக்கீங்க. புரியுதுங்களா? நீங்கள் எப்போ உங்களையே நீங்கள் எப்போ அடைய போகிறீங்கன்னு நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். கேட்டு பாருங்கள். கஷ்டமாக தான் இருக்கும். ஒத்துக்குங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களை பிளக்கும். ஆனால் ஒத்துக்குங்க. நீங்கள் நல்லவராக நாடகம் போடுறதுலேருந்து விலகுங்க. நீங்கள் யாரோ முதல்ல அதை ரியலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் உங்கள் மனம் என்ன மாதிரியெல்லாம் ஓட்டம் காண்கிறதோ அதை அனுமதியுங்கள், அதை பாருங்கள். அதில் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். செய்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் நல்லவன், கடவுளை அடையிற பாதைக்கு போகிறவன் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. நிறைய வேதங்களில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர ஐஸ்வர்யவான் ஒரு நாளும் பரலோக சாம்ராஜ்யத்தில் நுழைய முடியாது அப்படின்னு பைபிளில் இருக்குல்ல. எந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நபராச்சு பைபிளில் ஐஸ்வர்யவான் பரலோக சாம்ராஜ்யத்தை போய் அடையவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு சர்ச்சு வெளியில் போய் நிற்கிறாங்களா என்ன? இல்லையே. அந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களாம் நடிக்கிறாங்க. சும்மா அவங்களோட தேவைக்கு ஒரு பயம், ஒரு சோஷியல் செக்யூரிட்டி. நீங்கள் வச்சுட்டு இருக்க ஜாதி, மதம், கடவுள் எல்லா குப்பைகளும் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி தான். நீங்கள் எதனா ஒரு மதத்தில் இருந்து ஆகணும். மதத்தில் இல்லைன்னா மதம் இல்லாதவன்ற ஒரு கூட்டத்திலேயாச்சும் நீங்கள் இருக்கணும். தனியாக இருக்க முடியுமா? எல்லாத்தையும் விடுத்துட்டு இறைவனை மட்டும் நம்பி, இறைவன் யாருன்னே தெரியாமல் இறைவனை மட்டும் நம்பி உங்களால் தனியாலாம் இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது முடியாது. அதுக்கு நம்பிக்கை வேணும். நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையாளர்கள் இல்லை. அது ரொம்ப கடினமானது. நம்பிக்கையாளர்னா நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்றவங்க இல்லை. கொடூரமான காலங்கள்லேயும் இறை நினைப்புலேயும் இருக்கணும். அது முடியாத காரியம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் தேடிட்டு இருக்க ஞானம்ன்றது உங்கள் மைண்டில்
ஏற்படுத்துகிற இல்யூஷனை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களே பாருங்கன்னு சொல்கிறது. சாட்சி நிலை, பாவ நிலை, அந்த நிலை, நிறைய டேர்ம்ஸ்லாம் உங்களை போட்டு குழப்பி வச்சு உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கே போராடின்னு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் குப்பைகள் தான், ஜீரோ, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் தேடிட்டுருக்கீங்கல்ல, அது ஒன்றும் இல்லாத ஒன்று, ஆனால் அதில் எல்லாமே இருக்குது. அது உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் அது உங்களால் பார்க்க முடியாது. பார்க்கணுன்னா நீங்கள் உங்களை பார்க்கணும். புரியுதுங்களா? கண்டவனை போய் குருஜின்றதும் அவன் காலில் விழுறதும் உங்களை மொத்தமாக துன்பப்படுத்திடும் அது. ஏன்னா என்னை வணங்குவதற்கென்றி உங்களை நான் படைக்கவில்லை. நீங்கள் அதை மட்டும் தான் கூப்பிடணும். உங்களுடைய பேரன்பு தான் அதுக்கு தேவை. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பார்த்துங்க. உங்களால் ஏதாச்சும் யாருக்குன்னா செய்ய முடியுமான்னு பாருங்கள். எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் வரம்புக்குட்பட்டு செய்ய முடியும். தூய்மையானதை கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு இருக்குது. தூய்மையானதுன்னா என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்கள்ல உங்களுக்குன்னு பர்சனலாக, அதான் தூய்மையானது. அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிருப்பீங்க. அதை யாருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஒரு 10 புடவை இருக்குன்னா ஒரு புடவை எப்போயுமே ஸ்பெஷல் உங்களுக்கு. இல்லை புதுசாக வாங்கியிருப்பீங்க, அது மேலே உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கும்ல, அதை உங்களால் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். கிழிகிற நிலையில் இருக்கிற புடவைகளையோ இல்லை ஆடைகளையோ இல்லை 1000 ரூபா இருக்கிறதுன்றதுனால 10 ரூபா கொடுக்கறதையோ, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வலிக்காது. 1000 ரூபா இருக்கிறதுனால 1000 ரூபா இருக்குது 10 ரூபா கொடுக்க முடியும், வலிக்காது. தூய்மையானதை கொடுத்து 1000 ரூபாவே கொடுக்கணுமா அப்படி இல்லை, 300 ரூபா கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். மனம் என்ன மாதிரியெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்கள். முடியாது, பயப்படும், எதிர்காலத்தை நினைத்து பயப்படும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் உண்மையாக இருங்க, அதுவே போதும். நீங்கள் உண்மை என்னென்னா, என்னால் கொடுக்க முடியாது, அந்த உண்மைக்கு வாங்க. அப்போ தான் உங்களால் கொடுக்க முடியும். நான் எதுவுமே தெரிஞ்சிக்கல அப்படின்னு அந்த உண்மைக்கு வாங்க. நீங்கள் எல்லோரும் அறிவாளியாக இருக்கணும்னு பார்க்குறீங்க, அது முடியாது. உங்களுடைய அறிவாளித்தனம் என்பது இல்லாத ஒன்று. ஈகோவின் ஒரு உச்சக்கட்ட இல்லாத பைத்தியக்காரத்தனம் தான் உங்களோட அறிவாளித்தனம். நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்க. புரிதல் இல்லை, பார்ப்பது மட்டும் இருக்கிறது. உங்களுடைய இருப்பு தன்னால் வரக்கூடிய கிஃப்ட்டு, அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. அது நீங்களாக பெற முடியாது. அது நீங்களாக போய் விழிப்புணர்வாக மாற முடியாது, அதுவாக வரணும். உங்களுடைய உணர்வு நிலை விழிப்பாக மாறுவதற்கு அதே தான் வரணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். என்ன பண்ணலான்னா, உங்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அதனால் இந்த சேனலில் தெளிவாக விளக்குறாங்க, ஏஐ சேனல் நல்லா விளக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றிலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு புக்கு எடுத்துங்க, ரேண்டமாக எந்த மகான் எழுதின புக்கெல்லாம் எடுத்து படிங்க, உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா அவங்க வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து எழுதியிருக்காங்க அந்த புக்கை. நான் நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே புரிஞ்சதே கிடையாது. ஆனால் இப்போ படிக்கும்போது தான் புரியுது. அப்போ நான் படித்தது எதுவுமே சும்மா ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்கும் எனக்கு மேதமை இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கும் ஒரு 5 வருஷம் முன்னாடியே அந்த புத்தகங்கள்லாம் படித்து சும்மா நானே எனக்கு தீனி போட்டுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா மைண்டு விடாது. இதெல்லாம் நீ ஒத்துக்க போகிற, தேவையில்லாமல் இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோமோ அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஏன்னா உங்கள் நம்பிக்கைகளில் விரிசல் ஏற்படும். அந்த நம்பிக்கைகளில் ஏற்படுற விரிசல் தான் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவும். ஏன்னா நான் பேசுகிறது ராவான ட்ரூத்து. உங்களுக்கு நான் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால் உங்களை உற்று நோக்கிறத தவிர வேறு ஆன்மீக பயணம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. நீங்கள் வேணால் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, சாமிஜி கூட போனது ரொம்ப நல்லா இருந்தது, சாமிஜி உங்களை வச்சு பழைச்சுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? சாமிஜி எல்லாமே அவருக்கு தெரியும் தானே. குருஜி எங்கே பார்த்தாலும் குருஜி குருஜி, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் குருன்னு ஒருத்தரை சொல்கிறீங்களா, ஒரு குருவும் கிடையாது. புரியுதுங்களா? குருஜி கூட போனது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா தியானம் பண்ணோம். தியானம்ன்றது உங்கள் இருப்பு நிலை, உங்களுடைய உண்மை, உங்களுடைய அன்பு. உங்கள் இருப்பு தான் உங்களோட அன்பு, பேரன்பு எல்லாமே. புரியுதுங்களா? உங்களை சுற்றியே ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டுது, அதுதான் எங்கள் பிரச்சனை.
உங்களை சுற்றி இருக்குது, உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது. பொருள் தெரியும். பொருளுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எதை பார்த்தாலும் உங்கள் கண்ணுக்கு பொருள் மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு வெட்ட வெளி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதுதான் நீங்கள் தேடிட்டு இருக்கிறதும். ஆனால் அதை தேடணுன்னா நீங்கள் வெளியில் தேட முடியாது, உள்ளுக்குள்ளே தான் தேடணும். அதுக்கு முதல்ல உங்களோட கேவலங்களை ஒத்துக்கணும், உங்களோட மைண்டை அக்செப்ட் பண்ணணும், உங்களோட எண்ண ஓட்டங்களை ஒத்துக்கணும், அதை எதிர்க்கக்கூடாது. இல்லைனா நாய்க்கு போடுற பிஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு நிறைய குருஜிகள் பிஸ்கெட்டோட ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போடுவாங்க, நீங்களும் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 6 மாதமோ அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு குருஜிக்கு வாலாட்டுவீங்க. அப்புறம் குருஜியால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னோடனே வேறு குருஜியை தேட ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. யூ ஆர் ஆல்வேஸ் சர்ச்சிங் குருஜிஸ். ஏன்னா இங்கே நிறைய குருஜிஸ் இருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் குருஜிஸ். அவங்க எல்லோரும் எதுனா ஒன்று சொல்லினே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறது தான் வேலை, வேறு என்ன இருக்குது? ஏன்னா அவங்க வேலையே அதுதான். அவங்க பேசி யூடியூப்பில் வீடியோ போடுறது தான் அவங்க வேலை. யாருன்னா வந்தீங்கன்னா அவங்க மண்டையில் சீக்கா தேய்ச்சி குளிப்பாட்டுறது தான் அவங்க வேலை. ஏன்னா அதுதான் அவங்க வேலை. அவங்கெல்லாம் பேசி யாரைனா குணப்படுத்தியிருக்காங்களான்னு நீங்கள் என்றைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவனா ஞானம் அடைஞ்சு அவர் மாதிரியே பேசணும்ல, அது மாதிரி தான் இல்லையே. அவங்க பேசினே இருப்பாங்க, நீங்கள் கேட்டுனே இருக்கணும். எப்போ இதை நிறுத்த போகிறீங்க? அது நீங்கள் தான் நிறுத்தணும். எப்போன்னா நீங்கள் ஆனால் மனதை நிறுத்திய நபரோடு பழகினா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதனால தான் பழைய காலங்கள்லேருந்து அந்த குருகுலம், குரு சீடன் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு அமையிறதே ரொம்ப கடினம். ஏன்னா உங்கள் மைண்டு விடாது. உங்கள் மைண்டை தூக்கி குப்பையில் போடாத வரைக்கும் நீங்கள் யாருக்கும் அடங்க முடியாது. நீங்கள் அடங்கின மாதிரி தெரியலாம், ஆனால் அடங்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஏன்னா உங்கள் மைண்ட் அவ்வளோ பவர்ஃபுல், உங்கள் ஈகோ அவ்வளோ பவர்ஃபுல். உங்கள் ஈகோ சாதாரண விஷயம் கிடையாது. அது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது வெளிப்படும். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆனால் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்கள் உடம்பே பண்ணும், நீங்கள்லாம் பண்ண வேணாம். நீங்கள் அனுமதியெலாம் உங்கள் உடம்புக்கோ மனதுக்கோலாம் தர வேணாம். அது ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின். நீங்கள் என்னெல்லாம் ஃபீட் பண்ணியிருக்கீங்களோ, என்ன மாதிரியான செய்திகளெல்லாம் உங்களுக்குள்ளே அமைச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி அது வேலை பார்க்கும். அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் இறப்பை நோக்கி பயணிக்கலாம். புரியுதுங்களா? நீங்களும் இறைவனுக்கு உண்மையானவர்களா அப்படின்னா இல்லை. நீங்கள் நேசிக்கும் பொருட்களிலிருந்து உதவி செய்து பாருங்கள். ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள் மைண்ட் அலோவ் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. உங்கள் மைண்டை தூக்கி எறியணும். தூக்கி எறியவே முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்கணும் உங்கள் மைண்டை. அப்போ தான் உங்கள் மைண்டோட எல்லா இல்யூஷனரி திங்கும் உங்களால் பார்க்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். மாயைன்னு சொல்கிறாங்கள, மாயையும் இந்த கடவுள் தான் உருவாக்கி வச்சுருக்கு. ஏன்னா இதை தாண்டி நீ என்னை பார்க்கணும். இல்லை மாயையிலே உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்பட்டுருச்சுனாலும் பரவாயில்ல, அங்கேயே இருந்துக்கோ. அதை தாண்டி தான் நீ என்னை பார்க்க முடியும். உங்களை தாண்டி தான் நீங்கள் உங்களே பார்க்கணும். உங்கள்கிட்ட 2 நான் இருக்குது. நீங்களாக உருவாக்கி வச்சுருக்க நான், இன்னொன்று உண்மையான நான். அந்த போலியான நான் இருக்குல்ல, நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களே அந்த ஈகோ, அதை நீங்கள் உடை தெரியாமல் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உங்களுக்கு சிக்காது. புரியுதுங்களா? அது நீங்கள் படித்து கொண்டே இருப்பதினாலும், வேத புத்தகங்களை மடித்து பாக்கெட்டில் வைத்து கொண்டிருப்பதனாலும், குருஜிக்களின் கால்களில் அமர்ந்து கொண்டிருப்பதனாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்கள் உங்களை உற்று நோக்காத வரையிலும் நீங்கள் எதையும் அடையப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருங்க. ஏன்னா அது அதுவாக வரணும், நீங்கள் பெற முடியாது. உங்கள் மனதில் லட்சியம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு லட்சியம், அதை உங்களால் அடைய முடியாது. நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக மாறணும். இந்த வாழ்வை அனுமதிக்கணும். அது உங்களால் முடியுமானா கடினம், அது ரொம்ப கடினம், பாறையோட கடினம். இந்த ஒரு வாரம் நீங்கள் அடுத்த வாரம் இதே நேரம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அனுமதிப்பீங்களா? உங்களை யாருன்னா வந்து பார்த்து பண்ணி அப்படின்னு அனுமதிப்பீங்களான்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். அனுமதிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அடுத்த வாரம் வரைக்கும் இந்த வாழ்வு உங்களை எங்கெல்லாம் கூட்டி செல்கிறதோ வித்தவுட் எனி ஹெசிடேஷன், அதை எதிர்க்காமல் உங்களால் வாழ முடியுதான் கொஞ்சமாச்சு சிந்தித்து பாருங்கள். அப்படி பண்ணி பாருங்கள். பெரிய வாழ்வு அங்கே இருக்கிறது. ரொம்ப ஆபத்தானது, அது ரொம்ப சிரமமானது. அதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும்.
உங்களை கவனிங்க. இதை தாண்டி எந்த ஞானமும் ஞான கருத்தும் உங்களுக்கு ஒரு மண்ணும் தேவையில்லை. வேணும்னா நீங்கள் போங்க. இறைவன் எந்த தேவையும் இல்லாதவன். மனிதனுக்கு இறைவன் மட்டும்தான் தேவை. ஆனால் அந்த தேவை மட்டும் அவனுக்கு தெரியாது. அவன் பேரை சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஆனால் உங்களுக்கு அவன் பேரை சொல்கிறதுக்கு தடையாக இருக்கிறதே நீங்கள் கற்று வச்சு கொண்டிருக்கின்ற உங்களோட செய்திகளும் குப்பைகளும் நீங்கள் உருவாக்கி வைத்து கொண்டிருக்கின்ற நானும் தான். புரியுதுங்களா? மனதை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகம் ஃப்ரீ. இந்த உலகத்தை தாண்டினா தான் அவன் இருக்கான். ஏன்னா இந்த உலகம் ஒரு மாயை. உங்களுடைய எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவை. நீங்கள் பார்க்குற எல்லா பொருளும் பொருள் மாதிரி தெரியுது இல்லை, அதெல்லாம் பொருள் இல்லை. அதெல்லாம் ஒரு எனர்ஜி ஃபார்ம். நீங்கள் பார்க்குற எல்லாமே பொருளே இல்லை இப்போ. ஆனால் தொட்டு பார்த்தா நல்லா கட்டியாக இருக்குல்ல, உடையாத மாதிரி. ஆனால் அப்படிலாம் அது இல்லை. நீங்களும் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை தொட்டு பார்த்தா நல்லா கல் மாதிரி தானே இருக்கு. நம்ம எலும்புலாம் இருக்க மாதிரி தெரியுது இல்லை, ஆனால் அது மாதிரிலாம் ஒன்று இல்லை. நம்ம இல்லாத ஒன்று ஆனால் இருக்கிறோம். அது பேர் தான் மாயை. இதெல்லாம் புரியவே புரியாது. ஏன்னா உங்கள் மைண்டு ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணின்னு இருக்கும். உங்கள் மைண்டு மாதிரி ஒரு ட்ரிக்கி ஃபெலோ, உங்கள் மைண்ட் மாதிரி ஒரு மோசமான ஃபெலோ யாருமே கிடையாது. அதை ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த உலகத்தை எளிதாக்குற நபரும் யாரும் கிடையாது. மைண்டை ஒழுங்காக வச்சு இப்போ நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் மைண்டை ஒழுங்காக வச்சுக்க சொல்லி நிறைய செல்ஃப் சஜஷன்ஸு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. காலையில் எழுந்துக்கணும், நீங்கள் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பார்க்கணும், அப்படியே உணரணும் அப்படிலாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமான்றது தான் நீங்கள் கேட்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நீங்கள் அடைய வேண்டியது உங்களை மட்டும்தான். அதுதான் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் அதை தாண்டி வேறு எதை அடைஞ்சாலும் இப்போ இருக்கிற மாதிரி வேறு சூழலில் கஷ்டமாக இருப்பீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் நடு ரோட்டில் நின்று குப்பை தொட்டி பக்கத்தில் நின்று கஷ்டமாக இருப்பீங்க. அப்போது பென்ஸ் காரில் உட்காந்து இன்னும் கஷ்டமாக இருப்பீங்க. வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பொருள் தான் வித்தியாசம், நபர் ஒன்று தான். உங்களுக்கு வந்து புரியுதுங்களா? நபர் ஒன்று தான். நீங்கள் எதை தேடி அலைந்து பிடித்தாலும் உங்களால் காற்றை பிடிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த மாயை. ஏன்னா அது இருக்காது. அதனால தான் அது உங்களுக்கு சந்தோஷம் தர மாட்டுது. நீங்கள் வச்சுட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு பொருள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக கொடுக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு இல்யூஷன். புரியுதுங்களா? அது ஒரு இல்யூஷன். அதனால் இந்த உலக பொருட்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்பயுமே சாட்டிஸ்ஃபை தராது. அப்படி தந்தாலும் கொஞ்ச நேரம் சுகம் மட்டுமே. அது ஒரு நில்லா சுகம். உங்களோட சுகம் உங்களுக்குள்ளே, உங்களுடைய தேவை உங்களுக்குள்ளே. மனிதனுடைய தேவை அவனை எது உங்களுடைய தேவை எது அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா தானே ஒரு காலத்துக்கு அப்புறம் தேவையாக இருந்தாங்க. மொத்த தேவைகளையும் அவங்க தானே பூர்த்தி பண்ணாங்க. அது மாதிரி இங்கே ஒன்று உங்களை உருவாக்கியிருக்கோம்ல, ஏதோ ஒன்று உருவாக்கி அனுப்பிச்சிச்சு இல்லை, அதுதான் உங்களோட தேவையாக இருக்கும். அதோட ஒரே கட்டளை என்னை மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும், என்னை மட்டும் தான் நீ கூப்பிடணும். நீ என்ன வேணாலும் கிழிச்சிக்கோங்க, இந்த உலகமே உனக்கு தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இது எல்லாத்துக்கும் வேத ஆதாரங்கள் இருக்குது. நீ என்னத்தை வேணாலும் இந்த உலகத்தில் சாப்பிட்டுக்கோ, இந்த உலகமே உனக்காக நான் தரேன். ஆனால் என்னை மட்டும்தான் நீ எப்பயுமே நம்பணும், என்னை மட்டும்தான் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நீ தான் நான். புரியுதுங்களா? நான் தான் நீ. இதில் வேறு எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. இது தெரியாமல் நீ என்ன இந்த உலகத்தை அதிகப்படுத்திக்கிட்டாலும் நீயும் பிச்சைக்காரனும் ஒன்று தான். அவன் எதுவுமே இல்லாமல் அழுவான், நீங்கள் நிறைய வச்சுன்னு அழுவீங்க. வேறு வந்து வித்தியாசம். சும்மா உங்களுக்கு ஒரு 20,000 கிடச்சா அது செலவு பண்ணலாமா வேணாமா, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சுன்னு 6 மாதம் அதை ஒழிச்சு வச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட காப்பாற்றின்னு பைத்தியக்கார மாதிரி பிச்சைக்கார மாதிரி சுற்றின்னு இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்குமே நடந்துருக்கும். வேணா இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். புரியுதுங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த ஆன்மீக சுற்றுலா அங்கே போகிறாங்க, இங்கே கூட்டின்னு போகிறாங்க, சிவ தரிசனம் கொடுக்குறாங்க, அங்கே போயிட்டோம், எங்கேயோ இட்டாலிக்கு போகிறோம், இயேசு பிறந்த இடத்த பார்க்குறோம். போய் பாருங்கள். போய் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி 2000 கோடி பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டான். 2000 கோடி பேர் இல்லை, சும்மா சொல்கிறேன், தெரியாமல் சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஒரு 50 கோடி பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டான். அவனுக்கு எதுவும் நடக்கலை. அவன் டெய்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான்.
புரியுதுங்களா? இயேசு பிறந்த இடம், இயேசு சிலுவையில் அறைந்த இடம், இமயமலையில் தான் சிவன் இருப்பார், இங்கெல்லாம் இருக்க மாட்டாருல்ல. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புறீங்க பாருங்களேன். எவ்வளோ ஒரு எப்படி உங்களெல்லாம் ஏமாற்றலாம். நீங்களே கொஞ்ச நேரம் உட்காந்து சிரிங்க. உங்களை கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு சிரிங்க. இமயமலையில் சிவன் இருப்பார், அப்போ கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, ஆனால் கோயிலுக்கும் போவீங்க. என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னாடி உட்காந்து சிரிக்கணும். நம்மளே பார்த்து நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருந்தால் நம்மளை பார்த்து நம்மளே எதனா துப்பிக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும்? என்ன சொன்னாலும் நம்புறீங்க, எது சொன்னாலும் கேட்குறீங்க. பேய் கடவுள் இந்த 2 வார்த்தைக்குள்ளேயே சிக்கின்னு சாவணும் நம்ம. பேயும் கிடையாது, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க கடவுளும் கிடையாது. இங்கே ஒன்று எப்பயுமே இருக்குது, உங்களை சுற்றி, உங்களுக்குள்ளேயே அது இருக்குது. அதோட குட்டி தான் நீங்கள், அது போட்ட குட்டி நீங்கள். அதுக்கு உருவம் இல்லைன்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது, அதுக்கு உருவம்லாம் இருக்குது. கடவுள் அருவமானவர், அவர் உருவமற்றவர், அவருக்கு எதுவுமே இல்லை அப்படிலாம் இல்லை. உங்களை அது படைச்சிருக்குல்ல, அதே மாதிரி தான் அதுவும் இருக்குது. உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்குல்ல, அதுக்கும் உடம்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் உங்களை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களோட எண்ண ஓட்டங்களே செதறி போய் ஒன்று நல்லவன் மாதிரி எண்ண ஓட்டங்களை ஓட்டுவீங்க, இல்லை கெட்டவன் மாதிரி எண்ண ஓட்டங்களை ஓட்டினு இது ரெண்டுத்துக்கும் இடையில சிக்கின்னு நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறீங்கல்ல. இதை விட பெரிய டேஞ்சரஸான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறீங்கல்ல, அவன் தான் மிகப்பெரிய இழிவுத்தனத்தெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அவனால் இருக்க முடியாது, அவன் கட்டுப்படுத்தப்பட்டவன் அதிகப்படியான ஆற்றலை வெளியிட்டு கொண்டு தீங்கை செய்வான். புரியுதுங்களா? முதல்ல உங்களை பற்றியான ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க. நான் இப்படிலாம் தான் யோசிப்பேன், நான் அசிங்கமாக தான் யோசிக்கிறேன், அசிங்கமாக தான், ஆனால் செயல் செய்யாதீங்க, அது பிரச்சனையே கிடையாது. யோசிக்கிறத அலோவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த யோசனை வராது. அங்கே தான் தொடங்குது நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிற வழி. நல்லவனாக இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்ய சொன்னதுனால நல்ல காரியங்களை செய்யறதுனாலையோலாம் கிடையாது. புரியுதுங்களா? எந்த தேவையும் இல்லாதவன் எவனிடமும் எந்த தேவையும் இல்லாதவன் இறைவன். நம்மளுடைய தேவை இறைவன் மட்டுமே. நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய புரட்சியான கேள்வி. அதே போல் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற, எனக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு தெரியாது. இறைவன் தான் என்னோட தேவை அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னாலுமே நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ப்ரெசண்டில் என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் மைண்ட் இருக்குல்ல, அது ஆல்வேஸ் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் பேசுறதுனால உங்களை பயம் பொறுத்தலை, நான் உண்மையை பேசுகிறேன். புரியுது? நாங்கள் இல்லாததை பேசலை, உங்ககிட்டேருந்து எப்படி பணம் வாங்கலான்றதை பேசலை, உங்ககிட்டேருந்து எப்படி பேசுனா நீங்கள் ஏதோ எனக்கு காசு அனுப்புவீங்கன்னு பேசலை. தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் உங்களோட நம்பிக்கைக்கு எதிராக. புரியுதுங்களா? உங்களோட நம்பிக்கைக்கு எதிராக. நான் உங்களுக்கு எந்த தீட்சையும் தரப்போகிறதில்ல, மீட்டிங்கும் நடத்த போகிறதில்ல, எந்த புருவத்தையும் அழுத்த போகிறதில்ல. நான் உங்களை பற்றி பேசின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தேவை என் இறைவன், அவ்வளோதான். எனக்கு சோறு அவன் தான் தரணும், அவன் தான் போட்டணும், அவன் தான் என்னை பார்த்துக்கணும், அவன் தான் என்னை எவ்வளோ நாள் இங்கே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். எல்லாமே அதுதான் பண்ண போகுது. புரியுதுங்களா? அதுதான் பெருசு. அதை தாண்டி இங்கே வேறு எந்த பெருசும் இல்லை. வயசானவங்கெல்லாம் பெருசு கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கும் உடம்பு இருக்குது, அதுக்கு நம்மள மாதிரியே அதுவும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளை படைச்சிருக்கு அப்படின்னா தேவனின் சாயலில் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படிலாம் இருக்குது. அப்போ தேவன் நம்மளை மாதிரி இருக்கணும். அது நினச்சா நம்மளை மாதிரி உருவம் எடுத்து கூட வரும். அது பெரிய உருவத்தை நம்ம காமிக்க கூட செய்யலாம். அதனால் இறைவன் உருவம் இல்லாதவர் இல்லை. அவர் உருவமானவர், அருவமானவர், எல்லாமானவர். அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ஏதோ சும்மா சினிமா பார்க்குற மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்னு ஏதாச்சும் ஒரு கருத்தில் ஸ்டிக் ஆகின்னு அதுதான் சரி இதுதான் சரி. மனதுக்கு சரியான ஆன்சர் தேவை. அந்த சரியான ஆன்சர் எப்படி இருந்தால் ஓகே தெரியுமா? எல்லாரும் ஒத்துக்குனா ஓகே, அது சரியாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மக்கள் கூட்டம் அக்செப்ட் பண்ண எல்லா சரியான விஷயங்களும் தவறு. எல்லாரும் ஒத்துக்கிறதுனால அது சரின்னு எல்லாரும் நம்புகிறோம். அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. யாருமே அதை தாண்டி சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா சிந்திக்கவும் முடியாது. சிந்திச்சிங்கன்னா நீங்கள் தனியாக்கப்படுவீர்கள். நீங்கள் எப்போயுமே ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் தனியாக்கப்பட்டால் உங்களுக்காக ஒன்று வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுதான் உங்களை படைச்சது, உங்களை சுற்றி இருக்கிறது.
நீங்கள் உங்கள் மனதை கைவிடும் பொழுது நீங்கள் அஷ்டமா சித்தியை பெறுவீர்கள். அதான் இந்த ஐம்பூதங்கள். அது உங்களுக்காக வேலை பார்க்கும். உண்மையாக வேலை பார்க்கும். நான் சும்மா சொல்லலை. இதெல்லாம் தான் மனிதனுடைய மாண்பு, மனிதன் பெற்ற வரம். ஆனால் அவன் விலங்குகளோட கீழே இருக்கான். விலங்குகள் கூட பரவாயில்லையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அது இஷ்டத்துக்கு ஏதோ வாழுது. மனிதன் அடைக்கப்பட்ட சுதந்திரம் இருக்கிற மாதிரி தெரிந்த சுதந்திரம் இல்லாத ஒரு விலங்கு தான் மனிதன். நம்ம எல்லாரும் சுதந்திரமாக இருக்கிறதா நினைக்கிறோம்ல, நம்மளுடைய மனதின் வழியாக நமக்கு எல்லா சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வெளியிலேருந்து நிறைய செய்திகள், கவர்மெண்ட் ஆர்டரு, எல்லாமே நிறைய விஷயங்கள், செய்திகள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு போட்டு உங்களை கட்டுப்படுத்தி வச்சுட்டுருக்காங்க. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஜெயிலில் இல்லை, வெளியில் இருக்கீங்க. ஆனால் உங்களோட மனதுக்கு அளிக்கப்பட்ட செய்திகள் வழியாக நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதுங்க ஐயா. இப்பதான் சார் கேக்குது, கொஞ்ச நேரம் கேட்கல சார். ஆமாம், அது வெளியில் வந்துட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், இருக்கட்டும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப கடினமாக இருக்குது, நான் இதெல்லாம் கேட்கறதுக்கே பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் நம்ம பேசியிருக்கோம். அது கட்டாயமாக அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் அப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கொஞ்சமாக நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு கூட பொருந்துதான்னு பாருங்கள். பொருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து போங்க, பொருந்தலைன்னா விட்டுருங்க. அதனால் இதை கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. இங்கே நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால நாளைக்கு இறைவன் உருவமானவனா இல்லை அருவமானவனா இல்லை உருவமானவனா அப்படின்னு பார்க்கலாம். நல்லது, நாளைக்கு வாங்க. இறைவன் போதுமானவன்.